எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சும்மா சும்மா கால் பண்ணாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். சோ இது வேற. மேடம் என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பேக்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னான்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. மேடம் என்ன சாப்பிட்றீங்க? ஆதி நீயா? நானே தான். எப்படி இருக்க? நீ என்னை கழட்டி விட்டேன்னா நான் இப்படியே இருந்துருவேன்னு நினைச்சியா? நான் நல்லா இருக்கேன். வந்து 2 மாசம் ஆகுது. ஆமா, நீ எப்படி இருக்க? படிக்கும் போதே வேலைக்கு சேர்ந்துட்டியா இல்ல இப்பதான் வேலைக்கு சேர்ந்தியா? சரி அதை விடு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆச்சி. எனக்கு ஒரு பையன். பையன் பேரு? சஞ்சய். அது சரி, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? டீ கடையில வேலை பார்க்கறவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பேரு? இஷா. நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா பையன் பேர் இசான்னு பொண்ணு பேர் இசான்னு பேர் வைக்கலாம். நீ இவ்ளோ லவ் பண்ணிருக்க, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? வந்து என் பேர் ஆதி. நானும் அபியும் 2 வருஷமா லவ் பண்றோம். ஏய் நீயா? உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். உனக்கு வேலையும் இல்லை, ஒரு வெட்டியும் இல்லை. உனக்கு என் பொண்ணு கேட்குதா? அவ்வளவு ரோசமா இருந்தா உனக்கு 1 month டைம் தரேன். நீ ஒரு உருப்படியான வேலை வாங்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ண, அவ்வளோதான். என்ன பண்ணுவோன்னே தெரியாது. அபி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது சரியா தப்பான்னு தெரியல. நமக்குள்ளார இப்போ லவ் வேண்டாம். ஏன் இப்படி சொல்ற? நான் ஒன்னதான் நம்பி இருந்தேன். எல்லாம் அவ்வளவுதான். அபி, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த உன் கிஃப்ட். அபி, அபி, தயவு செஞ்சு நில்ல அபி. அபி போகாத அபி, தயவு செஞ்சு நில்ல அபி. அபி போகாத அபி. எப்படியாவது இப்போ நம்ம போகிற வேலை கிடைச்சிருச்சுன்னா அபியை போய் பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசினதை நம்ம காட்டிக்கவே கூடாது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நாள் நான் கோமால இருந்தேன். அபி அல்லாத அபி. கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தா இவ்வளவு ப்ராப்ளமே வந்திருக்காது. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். சார் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம், மேடத்திட்ட கேளு. மேடம் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு காஃபி. சார் காஃபி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த உன் கிஃப்ட். எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் அமையும். அது நல்லதாகவும் அமையும், கெட்டதாகவும் அமையும். நல்லதாக நடந்தால் அது லக்கு, கெட்டதாக நடந்தால் அனுபவம். அதனால் யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அந்த லவ் பொய்யா போகாது. அதுக்குன்னு அதே இடத்துல நம்ம இருந்துடவே கூடாது.
இப்போ கூட உனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஆனால் உன்னைய பற்றி நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் பொறுமையாக வச்சேன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அபிநயா, சூழ்நிலையில் விட்டுட்டு போனவங்க எல்லாருமே தோத்தவங்களும் இல்லை, சகிச்சவங்க எல்லாருமே ஜெயிச்சவங்களும் இல்லை. லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு டாட் வரும். அந்த டாட்டை அப்படியே விடுறதா நீட்டி விடுறதா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். கொஞ்ச நேரம் யோசி, எல்லாமே புரியும். எக்ஸ்கியூஸ் மீ, பில் எவ்வளோ? சாரி மேடம், ஓனரோட ஃப்ரெண்டு கிட்ட அமௌண்ட் வாங்குறது இல்லை. தேங்க்யூ. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? கொஞ்ச நேரம் யோசித்தேன், அங்கே தான் வந்துட்டுருக்கேன், வந்துடுவேன். மேடம் வண்டி ரெடி. தேங்க்யூ மேடம். புரிதல் இல்லாமல் தொலைந்துவிட்ட இதயம் அவள் புரிந்து கொண்ட பொழுது வெகு தொலைவில். இல்லையா ரோலிங்கே சொல்லலையா, யாயா அப்படி பண்ண? ஆக்ஷன். ஒரு கை வச்சு அவன் வந்து கேட்கறான், மேடம் என்ன சாப்பிட்றீங்க? ரோலிங் மேடம் ஆக்ஷன். என்ன சாப்பிட்றீங்க? அட்டன் பண்ணுங்க. ஓட்டிட்டு வந்தோன்னே நான் ஒரு எப்படி சொல்லுவேன், அங்கே நிப்பாட்டுறேன். அப்போ வந்து ஃபோன் ரிங் ஆகுது, அவங்க தொடர்பு செட் ஆகுது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இந்தா நீ கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு தூக்கி போட்டு அப்படியே போகிறேன். நான் கையை அடிச்சுட மண்டல சார் சத்திட்டா சீக்கிரமா கோமா போயிருவேன். ரோலிங் ஆக்ஷன். அப்படி நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் வந்து போ, ஃபர்ஸ்ட் வந்து போ, ஃபர்ஸ்ட் வந்து போ, அழைச்சிரு போட்டால ஃபர்ஸ்ட்ல இருந்து போ, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்ஷன். ரைட் முன்னாடி போகணும். இன்னும் போகணும். தட்டு